பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று இந்த உலகில் கடன் இல்லாதவர் பணக்காரர் முதல் ஏழை வரை யாருமே கிடையாது. அனைவருக்கும் கண்டிப்பாக கடன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கடன்களை அடைப்பதற்கு நாம் பல்வேறு வழிகளில் முயற்சி செய்கிறோம். அதற்கு இஸ்லாம் அழகான வழியை சொல்லித் தருகிறது. அந்த வழிதான் இது. ஹதீஸில் வருகிறது, அத்தா அலியன் ரஜுலுன், ஒரு மனிதர் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்தார். ஃபகால், அவர் கூறினார், யா அமீரல் முஃமினீன், இன்னி அஜஸ்து அன் முகாத்தபதி ஃபஅஇன்னி. அவர் ஒரு முகாத்தப் அடிமையாக இருந்தார். முகாத்தப் அடிமை என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு தொகையை அவர் மீது சுமத்தப்படும். அந்த தொகையை அவர் செலுத்திய பிறகு அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார். அப்படி ஒரு தொகை நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அடிமை ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகிறார். வந்து சொன்னார், என்னால் என்னுடைய அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகையை செலுத்த முடியவில்லை, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். ஃபகால அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அலா உஅல்லிமுக கலிமாத்தின் அல்லிம்னிஹின்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆவை உனக்கு சொல்லித்தரவா? லவ்கான அலைக்க மிஸ்லு ஜபலின் சபீரின் தனானீர். உன் மீது மலையளவு, சபீர் என்று சொல்லப்படக்கூடிய மலையளவு கடன் இருந்தாலும் ல அத்தாஹுல்லாஹு அன்க், அல்லாஹ் உனக்கு பகரமாக அதை நிறைவேற்றுவான், நிறைவேற்றக்கூடிய வழியை உனக்கு ஏற்படுத்தி தருவான் என்று கேட்டார்கள். ஃபகுல்து பலா, அப்பொழுது அந்த அடிமை சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத்தந்தார்கள், அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபضலிக அம்மன் சிவாக் என்ற துஆவை அதிகமாக ஓது என்று சொன்னார்கள். எனவே இந்த துஆவை அதிகமாக ஓதுவதன் மூலம் அல்லாஹு தஆலா நமது கடன்களிலிருந்து வெளியாகக்கூடிய வழியை நமக்கு ஏற்படுத்தி தருவான். அல்லாஹு தஆலா கடனில்லாத வாழ்க்கையை தந்தருள்வானாக.